الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ومن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா உலகிற்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மான் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமா என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது படைத்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே தவறு இழைப்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிச்சிருக்கான். அப்படி இறைவன் சொல்லியிருந்தாலும் கூட அந்த தவறு இழைத்தவர்களுக்கு தேவையான அன்பையும் அருளையும் கொடுக்கக்கூடிய தாராளமானவனாக யார் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா படைத்த இறைவனாகிய அல்லாஹ் இருக்கான். ஏன் அப்படி நம்ம சொல்லி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு தவறு செய்யக்கூடிய ஒருத்தரை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு இறைவன் தாராளமாக கொடுத்துருக்கான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் என்று சொன்னால், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்களான்னு பார்த்தா செல்வ செழிப்பாக அதிகமாக வைத்திருக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி அவங்களுடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கலாம், பதவியில் அதிகமாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க தவறு இழைத்தவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க அதிகமாக செல்வ செழிப்பெல்லாம் எல்லாம் வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அதை கொடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது படைத்திறவனாகி அல்லாஹ் ஒருவனாக இருக்கான். அப்போ நம்ம மற்றவங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காமித்து விட்டான், மனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், நம்ம எல்லாருமே தவறு இழைக்காதவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருது என்று சொன்னால், அப்போ நமக்கு இறைவன் தாராளமாக வழங்கவில்லையா? அப்போ மற்றவங்களை பாவம் செய்தவங்களை நம்ம முன்னுதாரணமாக வச்சு அவங்க அதுக்கு அதிகமாக கிடைத்து விட்டது, ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை எந்த ஒரு மனிதருக்காவது இருக்குமா என்று பார்த்தா எந்த ஒரு மனிதருமே அதை சொல்லி காட்டவே முடியாது.
ஏன்னா அவர் உருவாக்குனதுல இருந்து மரணிக்கும் வரைக்கும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வந்து தராமல் இருந்ததே இல்லை. அப்போ அன்பாக இருந்தாலும் சரி, கருணையாக இருந்தாலும் சரி, அவருக்கு தேவையான சொத்தாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, அப்படி எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி அவருக்கு வந்து இறைவன் தந்திருக்கதான் செய்கிறானே தவிர தரவில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை கூட ஒரு மனிதருமே சொல்லக்கூடிய அந்த தகுதி வந்து இல்லாததாக இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்களை எடுத்துக்கொள்ளாமல் நம்மளே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நம்மளே இறைவனுக்கு வந்து அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம காலையிலேருந்து இரவு வரை நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அனைத்து விஷயத்துலையுமே இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வு வந்து நிகழக்கூடியதாக இருக்கிறதே தவிர அந்த ஒரு நிகழ்வை எடுத்து சொல்லி காட்டி கூட இறைவன் வந்து எனக்கு அருள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது என்று சொன்னால், ஒரு நன்மையை நம்ம சொல்லி காட்டும் பொழுது இறைவன் இதெல்லாம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு இடத்துல வந்து ஒரு தீமை வந்து நமக்கு நிகழ்ந்திருக்கும். ஆனால் அந்த தீமையில் கூட இறைவன் என்ன வைத்திருப்பான், ஒரு நன்மையை வந்து உள்ளே அடக்கி வைத்திருப்பான். அப்போ அதனை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எப்போ நம்ம சிந்தித்து பார்ப்போம், ஒரு நிகழ்வு வந்து ஒரு தீமை நமக்கு நிகழ்ந்திருக்கும். அந்த தீமை நிகழ்ந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு காலகட்டம் வந்து சென்று கொண்டு இருக்கும். அப்படி சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம யோசித்து பார்த்துருப்போம், நமக்கு இந்த மாதிரி நிகழ்ந்துச்சு, அதில் கூட இறைவன் வந்து நன்மையை தான் வைத்திருக்கிறானே தவிர அதில் ஒரு தீமையை கூட நமக்கு வைக்கலை அப்படின்ற சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வந்து அந்த இடத்துல வரும். ஆனால் தீமை நிகழ்ந்த அந்த ஒரு தவறு நமக்கு நிகழ்ந்திருக்கும், அந்த நேரத்தில் இந்த எண்ணம் வருமானு பார்த்தா இந்த எண்ணம் வராது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம யோசித்து பார்க்கக்கூடியவர்களாகவும் நிதானமாக இருக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்காதவர்களாக நம்ம இருப்போம். அதே சிறிது காலம் கழிந்து பார்த்தா அது ஒரு நன்மை இருக்குது என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் இறைவன் வந்து தேவைக்கு அதிகமாகவே அருள் அன்பு நமக்கு கொடுத்திருந்தாலும் சரி, ஆனால் இன்னும் நம்ம அருளை அன்பை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்படி சொல்லி காமிக்கும் பொழுது இறைவன் சொல்லி காமிக்கிறான், இவங்கெல்லாம் வந்து அன்பு அருளையும் வந்து பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். யாரை சொல்லி காமிக்கிறான்? உலாய்க்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மத்தும் வ உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன். அவர்களுக்கே தமது இறைவன் அருளும் அன்பும் உள்ளன, அவர்களே நேர்வழி பெற்றனர் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த இடத்துல யாருக்கு வந்து இறைவன் அன்பு அருளையும் வந்து அதிகமாக கொடுத்து விட்டோம், நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி யாரை இறைவன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 156வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், அல்லதீன இதா அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போ ஒரு துன்பம் நமக்கு நிகழ்கிறது, இதற்கு முன்னாடி நம்ம சொன்னோம், ஒரு துன்பம் நிகழும் பொழுது அந்த இடத்துல நிதானம் இல்லாமல் ஒரு காலம் கழிந்ததுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்த்து இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அது நன்மையை தான் தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பவர்களாக அவங்க இருப்பாங்க. ஆனால் யாருக்கு அன்பு வரல அதிகமாக கிடைக்கும், ஒரு நிகழ்வு ஒரு தவறு நிகழ்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நிகழ்வுலேயே ஒரு வார்த்தை வந்து அந்த மனிதர் சொல்லுவார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒரு வார்த்தை வந்து அந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னால் அவர் தான் அன்பு அருளையும் வந்து பெற்றவர்களாக இருக்காரே தவிர அவர் தவிர வேறு யாரும் வந்து அன்பு அருளை அதிகமாக பெற்றவர்களாகவும் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதே போல் என்ன இறைவன் சொல்லி காமிக்கிறான், அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னாடி சொல்லப்படுகிறது, நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வேறு யாருக்கும் வந்து உரியவர்களாக நாம் இருக்கவில்லை என்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு துன்பம் நிகழ்ந்த அடுத்த நிமிடமே நம்ம இதை சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். ஆனால் யார் இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஒரு மரணம் எங்கேயாவது நிகழ்ந்தது என்று சொன்னால் உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் எப்பெல்லாம் சொல்கிறான், உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும் சரி அந்த இடத்துலலாம் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்கள், உபயோகப்படுத்துங்க, அப்போ தான் நீங்கள் வந்து அன்பு அருளை வந்து அதிகமாக பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கே உரியவர்களாக நம்ம இருக்கிறோமோ நம்ம எப்படியுமே என்ன செய்ய போகிறோம், இந்த உலகம் வந்து நிரந்தரமாக இல்லாத பொழுது நம்ம இறைவனிடமே தான் திரும்பி செல்லக்கூடியவங்களாக இருப்போம். அப்போ அதையும் வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு துன்பத்துலேயும் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறான், அப்போ தான் உங்களுக்கு அன்பு அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான்.
அதே போல் ஒரு துன்பம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த துன்பத்தின் மேலே வந்து நம்ம கோவப்படக்கூடியவங்களாம், இறைவன் மேலே அதிகமாக கோவப்படக்கூடியவங்களாம் அதிக மக்கள் மத்தியில் வந்து காணப்படுகிறது. ஆனால் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. இறைவன் வந்து எந்த ஒரு சக்தியையும் அவனுக்கு சிரமப்படுத்த மாட்டான், அவங்க சக்திக்கு உட்பட்டே தவிர வேறு எதுக்கும் சிரமப்படுத்த மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ தரக்கூடிய அனைத்து துன்பமே எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து துன்பமே எப்படி இருக்கிறது, அந்த ஒரு மனிதருக்கு வந்து அவருக்கு சக்திக்கு உட்பட்டே தான் இருக்குமே தவிர அவருக்கு சக்திக்கு அதிகமாக இருக்குமா என்று பார்த்தா இல்லவே இல்லை சொல்லி இறைவனே தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஆணித்தரமாக சொல்லி காட்டும் பொழுது, இறைவன் வந்து எனக்கு அதிகமாகவே இந்த துன்பத்தை கொடுத்துட்டான் என்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறது வந்து குறைப்பவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னு சொன்னால் இறைவனை சொல்லி காமிச்சு விட்டால் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர வேறு எதற்காக நான் சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ அதனை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லி காமிக்கிறான், அவர் செய்த நன்மை அவருக்குரியது, அவர் செய்த தீமையும் அவருக்கே உரியது என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு நன்மையை வந்து நம்ம செய்கிறோம் சொன்னால் அது யாருக்காக உரியதாக இருக்குது, நமக்கு மட்டுமே உரியதாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு நன்மையை செய்துவிட்டு இறைவா இவங்களுக்காக நன்மையை செய்து விடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமானா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஏன்னு சொன்னால் ஒரு தீமை செய்து கூட மற்ற மத்தியில் அவங்கக்கிட்ட வச்சு நம்ம தப்பித்து விடலாம் அப்படின்னு நினைத்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து பொய்யா ஆகிவிடுது. ஏன் என்று சொன்னால் தீமையும் அவருக்கே உரியது என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து துவா செய்யக்கூடியவங்களாக இருங்க என்று இறைவன் அதனை தொடர்ந்து சொல்லி காமிக்கிறான். எப்படி அவங்க வந்து துவா செய்வாங்க, எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை வந்து மன்னித்து விடு என்று வந்து துவா செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு தவறை செய்கிறார் என்று சொன்னால் அவர் சில டைம் வந்து தெரிஞ்சே செய்திருப்பார், சில டைம் வந்து தெரியாமல் கூட செய்திருப்பார். அப்போ எந்த ஒரு நிகழ்வில் தவறு செய்திருந்தாலும் உடனே நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அதே போல் இந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சுருக்கேன், என்னை வந்து தண்டித்து விடாதே. ஏன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி வாழ்ந்த முன் சென்றவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து அதிகமாக வந்து தவறு செய்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்தை போல் வந்து எங்களுக்கு ஏற்படுத்துறாத அப்படின்னு சொல்லி இறைவன் துவாவை வந்து செய்ய சொல்கிறான். ஏன்னு சொன்னால் இதற்கு முன்னால் வாழ்ந்தக்கூடிய அந்த முன் சென்ற ஒரு சமுதாயம் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா இறைவன்கிட்டேருந்து வந்த எல்லா சிரமமும் வந்து நம்மளால் வந்து பொருந்து கொள்ள முடியுமா, நம்மளால் வந்து தாங்கிக் கொள்ள முடியுமா என்று தாங்க முடியாது என்ற அடிப்படையில் தான் இறைவன் வந்து இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அப்போ இதற்கு முன்னாடி உள்ள சமுதாயம்லாம் வந்து மிகவும் சிரமத்துக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி சிரமத்தை வந்து எங்கள் மேலே வந்து சுமத்தி விடாதே என்ற ஒரு துவாவை வந்து இறைவன் செய்ய சொல்கிறான். அதே போல் எங்களுக்கு வலிமை இல்லாததையும் எங்கள் மீது சுமத்தி விடாது என்றெல்லாம் சொல்லி இறைவனை வந்து அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அதே போல் நம்ம எத்தனையோ வரலாறுகளை வந்து நம்ம கேட்டிருப்போம். அப்போ அந்த வரலாறில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இஸ்ரவேலர்களை குறித்து நம்ம அதிகமாக வந்து கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருந்திருப்போம். அப்படி கேட்கக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு வந்து என்ன நிகழப்படுகிறது, ஒரு மண்ணு சல்வா என்ற ஒரு உணவை வந்து வானத்துலேருந்து எப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலையே அருள் பொறிந்த அந்த உணவு தான் வந்து உலகத்தில் உள்ள அருள் பொறிந்தது எதுன்னு பார்த்தா அந்த உணவை வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படி சொல்லி காமிக்கும் பொழுது அந்த மக்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரே உணவை வந்து சாப்பிட்டு எங்களுக்கு வந்து சலித்து போயிடுச்சு, நீங்கள் இறைவன்கிட்ட வந்து கேளுங்க, இந்த மாதிரி பூமியில் விளைவிக்கக்கூடிய அந்த நெல் பூண்டு பயிர் வகைகளை இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடு இறைவா என்று சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ இறைவன் அந்த வார்த்தை என்ன சொல்கிறான், நீங்கள் உயர்ந்ததுலேருந்து தாழ்ந்ததை வந்து கேட்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க. அப்போ அதிகமாக உயர்ந்ததாக எது இருக்குது, இந்த மண்ணு சல்வா என்ற உணவு இருக்கும்போது நீங்கள் தாழ்ந்தது கேட்குறீங்க. அப்பயும் கூட இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த ஊருக்குள்ளே செல்லுங்க, அங்கே வந்து மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லுங்கள், நீங்கள் வந்து அருள் செய்யப்படுவீங்க என்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல சொல்கிறான். அப்போ இறைவன் என்ன செய்ய சொல்கிறான், நீங்கள் மன்னிப்புன்ற வார்த்தை வந்து மன்னிப்பை வந்து கேளுங்க, பாவ மன்னிப்பை வந்து அதிகமாக தேடுங்க என்று சொல்லி தான் இறைவன் வந்து சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க என்று சொல்கிறான், நீங்கள் வந்து அருள் செய்யப்படுவீங்க என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் வந்து சொல்லி காமிக்கிறான். அதே போல் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இன் தஜ்தனிபு கபாயிரமா துன்ஹவுனா அன்ஹு நுகஃபிரான்கும் சய்யாத்திக்கும் வனுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா. உங்களுக்கு வந்து தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்திலேருந்து நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக வந்து அருள் செய்யப்படுவீங்க. அதே போல்
எந்த மாதிரி பாவம் அப்படின்னு சொன்னால், பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் வந்து தவிர்த்து கொண்டு விட்டீங்க என்று சொன்னால் அதற்காகவும் வந்து நீங்கள் அருள் செய்யப்படுவீங்க என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் வந்து சொல்லி காமிக்கிறான். எந்த அளவுக்கு இறைவன் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் அந்த மாதிரி அந்த பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் வந்து விட்டீங்க என்று சொன்னால் நீங்கள் மதிப்புமிக்க இடத்துல வந்து உங்களை வந்து நுழைய செய்வோம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ பெரும் பாவம்னா எப்படி, இறைவனுக்கு வந்து சில சிறு பாவங்களை வந்து இறைவன் சொல்லி காமிச்சிருப்பான். அப்போ அதற்குண்டான பாவ மன்னிப்பை வந்து நம்ம தேடக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்க வேண்டும். அதே போல் பெரும் பாவத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அந்த பெரும் பாவத்திலேருந்தும் நம்ம அதிகமாக வந்து பாவ மன்னிப்பை வந்து தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்க வேண்டும். அதே போல் அந்த பெரும்பாவத்தை விட்டு நம்ம வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அப்போ தான் என்ன செய்யப்படுவீங்க என்று சொல்கிறான், நீங்கள் மதிப்புமிக்க இடத்துல வந்து நுழைய செய்வான் அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னோட திருமறை குர்ஆனில் வந்து சொல்லி காமிக்கிறான். அதே போல் இறைவன் சொல்லி காமிக்கிறான், வாத்தி உல்லாஹ் வ ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹுக்கும் தூதருக்கும் வந்து கட்டுப்படுங்க, அவங்களுக்கு மட்டும் பின்பற்றக்கூடியவங்களாக நீங்கள் இருங்க, நீங்கள் அதிகமாக அருள் செய்யப்படுவீர்கள், அன்பு காட்டப்படுவீர்கள் என்று இறைவன் தன்னோட திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ என்ன, இறைவன் பெருசாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லி காமிச்சு விட்டு இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிரந்தரமான அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கல. சிறு விஷயங்களை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ் தூதர் சொன்னதையும் நீங்கள் கட்டுப்படுங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது என்ற ஒரு நிகழ்வை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து அருள் செய்யப்படுவீர்கள். அருள் செய்யப்படுறதுனா எப்படி, இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் வந்து நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரையும் வந்து கட்டுப்பட்டவங்க வந்து வேறு வழிக்கு மாறு பாதையில் வந்து அவங்க செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு காரணத்துலையும் அவங்க வந்து செல்லாதவர்களாக தான் இருப்பாங்களே தவிர, ஆனால் அவங்க இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை வந்து ஏற்று கட்டுப்பட்டவர்களாக அவங்க இருப்பாங்க. ஆனால் மாறு செய்து வழிமாறி செல்லக்கூடிய சில மக்களை வந்து நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து இறைவனையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வந்து கட்டுப்பட்டவர்களாகவே தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம சொல்லிவிடவே முடியாது. அப்போ வாய்மொழியில் அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் ஃபுல்லாகவே மாறு செய்யக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ அதனால தான் இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான், நீங்கள் வந்து இறைவனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டீங்க என்று சொன்னால் நீங்கள் மாறு செய்யவே மாட்டீங்க என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த கட்டுப்படக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதிகமாக நம்ம இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும். ஏன் என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. ஏன் இங்கே இப்ராஹிம் நபியை பற்றி இறைவன் சொல்லி காமிக்கிறாரா, இப்ராஹிம் நபி வந்து என்னுடைய உற்ற தோழன் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ உற்ற தோழன் என்று சொன்னால், அப்போ உற்ற தோழனா இறைவனுக்கு ஆக வேணும் என்று சொன்னால் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்பதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா சாதாரணமாக இறைவன் வந்து இப்போ மற்ற மனிதர்கள்கிட்ட வந்து நீங்கள் நண்பனாகணும்னா ஈஸியாக ஆகிடலாம். ஆனால் படைத்த இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடம் வந்து நம்ம நண்பனாக உற்ற தோழனாக நம்ம ஆகணும் என்று சொன்னால் சாதாரணமாக ஆகிவிட முடியாது. அப்போ இப்ராஹிம் நபி எப்படி ஆனாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நீங்கள் இதுக்கு கட்டுப்படணும் என்ற ஒரு கட்டளையை வந்து இறைவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் உடனே இப்ராஹிம் நபி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, படைத்த இறைவனாகிய ரப்புவுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று வந்து சரணடைஞ்சிருவாங்க. அப்போ சரணடைவது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காரியத்தை அவங்க செய்து முடித்திருப்பாங்களா இல்லையா என்று பார்க்கும் பொழுது அந்த நிகழ்வை வந்து முடித்தவர்களாக தான் இருப்பாங்களே தவிர அந்த இடத்துல ஒரு பெண்டிங்கோ, ஏன் இதுக்கு செய்கிறோம், இந்த மாதிரி ஏன் செய்கிறோம் என்ற மறு கேள்வி வந்து அந்த இடத்துல ஏற்படுமா என்று பார்த்தால் எந்த ஒரு கேள்வி வந்து அவங்க மத்தியிலேருந்து வரவில்லை. அப்போ அதனால தான் இறைவன் என்ன சொல்கிறான், நம்ம எல்லா துன்பத்தையும் வந்து அவங்க கிட்ட கொடுத்தோம், ஆனால் அவங்க வந்து வெற்றி பெற்று விட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ இப்ராஹிம் நபி போல் நம்ம ஆகணும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுடைய உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம எந்த ஒரு விதத்தில் வந்து ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கக்கூடிய வந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஷைத்தான் தோற்று போகக்கூடியவனாக இருக்கணுமே தவிர நம்ம அந்த இடத்துல தோற்று போகக்கூடிய நிலைமை வந்து வந்துவிடக்கூடாது. அப்போ அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும். எந்த ஒரு உலகத்தில் இம்மையிலும் சரி மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும். வெறும் இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெறக்கூடியது வந்து இந்த உலக வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் சாதாரணமானது, ஏன்னா அழிந்து போகக்கூடியது.
ஆனால் இந்த உலகத்துலேயும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நம்ம இடத்துல வந்துருச்சு என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாறும். அதே போல் வாழ்க்கை முறை மாறினதுனால நம்ம இம்மையிலையும் வெற்றி பெறுவோம், மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய அந்த நல்வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் இறைவன் தந்தருள்வானாக என்று கூறி என்னுடைய முதலாம் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவன் எப்படியெல்லாம் அருளை அன்பை பெற்றுக்கொள்வது என்பதை சென்ற உரையில் பார்த்தோம். அப்படி அந்த பார்க்கக்கூடிய அதனை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் எப்படியெல்லாம் அன்பு அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமானதை சொல்வதை நம்ம பார்க்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத்தராங்க. என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வார்த்தை நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்று முஸ்லீமில் 687 சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக அருள் செய்யப்படுவீங்க. எப்படி என்று சொன்னால், அந்த ஒரு துவாயை நீங்கள் ஒரு டைம் சொல்லும் பொழுது 10 முறை நீங்கள் அருள் செய்யப்படுவீங்க என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்படி என்ன நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதுசாக கற்றுத்தராங்களா என்று பார்த்தால், புதுசாக ஒரு விஷயத்தை எதுவுமே கற்றுத்தரல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரும்போது என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ அதையவே நீங்கள் முழுமையாக கடைபிடித்தீங்க என்று சொன்னால் அதிகமாக அருள் செய்யப்படுவீங்க என்று சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லப்படுகிறது, இந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்று வந்துருச்சு என்று சொன்னால் நீங்கள் என் மேலே அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். என் மேலே என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே அதிகமாக ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ இதனை நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் பொழுது, நம்ம ஒரு டைம் ஸலவாத்தை நம்ம சொல்லி காமிக்கும் பொழுது என்ன பண்ணப்படுகிறது, 10 முறை நமக்கு அருள் செய்யப்படுகிறது. அப்போ அந்த 10 முறை அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு முறை சொன்னாவே 10 முறை என்று சொன்னால், நம்ம ஒரு நாளைக்கு ஸலவாத் என்பது வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் 24 மணி நேரம் இருக்குது. இப்போ ஒரு ஸலவாத்து சொல்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகிரும், குறைந்தபட்சம் எடுத்துக்கொண்டா சொன்னால் 2 நிமிஷத்துக்குள்ளே தான் முடியுமே தவிர அதற்கு மேலே யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸலவாத்து 2 நிமிஷம் சொல்கிறோம் என்று சொன்னால் 24 மணி நேரம் இருக்குது. அப்போ அந்த 24 மணி நேரம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அதில் எவ்வளோ முறை வேணாலும் நம்ம ஸலவாத்தை சொல்ல முடியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதிகமாக இந்த ஸலவாத்தை சொல்லும் பொழுது நம்ம எண்ணி பார்க்கக்கூட வேண்டியதில்லை. நம்ம நினைத்த அளவுக்கு அதிகமாகவே நமக்கு அருள் செய்யப்படும். இம்மையிலும் வெற்றி பெற முடியும், மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்ற நல்வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் தந்தருவான் என்று சொல்லி, இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் நானும் என் குடும்பத்திலும் ஒன்று கூடுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.